சொல்றாரு. ஒருத்தர் அதுக்குள்ள கைவிட்ட பிறகு அவருக்கு வந்து ஒரு மாதிரியான ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. லைக் இதை வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் பக்கத்துல இருக்கிற என்ன கேட்கறாருன்னா, சார் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் இவருமே சவுண்டா சொல்றாரு, இதை வந்து ட்ரக்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே டைட்டில் கார்டு போட்டுட்டு இந்த எபிசோட் வந்து சர்ச்சில் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஃபாதர் வந்து எல்லா மாஸ்டருக்குமே மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. அது என்னன்னா, ஏதாவது ஒர்க் இல்ல ஏதாவது சர்வெண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா அதை இப்பவுமே ஸ்டாப் பண்ணுங்க. இப்போதுல இருந்து உங்களோட ஃபோக்கஸ் வந்து கேஸ்டர் அவரோட மாஸ்டர் டிஃபீட் பண்றதா தான் இருக்கணும். நம்ம எதிர கேஸ்டரோட மாஸ்டர் டிஃபீட் பண்றவங்களுக்கு நான் ஒரு கமெண்ட் சீலுமே தருவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு கமெண்ட் சீல் கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹோலி கிரேல் வார் நடந்திருக்கலாம். அப்ப யூஸ் பண்ணாத கமெண்ட் சீல் இருக்கும்ல, அதுல ஒண்ணு கொடுக்கறதாவும் கேஸ்டர் டிஃபீட் ஆன பிறகு ஹோலி கிரேல் வந்து எப்போ நார்மல் நடக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. கியூமி வந்து ஃபாதர் கிட்ட நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த மெசேஜ் எல்லாம் எப்படி அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வவால் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வந்து 5 வவால் வந்து மெசேஜ் கேரி பண்ணி போகிறதுக்காக வந்திருக்கு. இது பார்க்கும்போது கேனித்தன் உயிரோட தான் இருக்கான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஃபாதர் டொக்கியோமி எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா அந்த கமெண்ட் சீல் வந்து மத்த மாஸ்டர் கிடைச்சா ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிரும். அப்படி இருக்கும்போது மத்த மாஸ்டர் எல்லாம் கேஷர் கூட சண்டை போடும்போது கேஷர் வீக்கன் ஆகல. அந்த டைமிங்ல அவனை ஆர்த்தர் வச்சு முடிச்சுட்டு அந்த கமெண்ட் சீல் எடுத்துலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டே மார்னிங் ரைடர் வந்து ஒரு ஷர்ட் ஆர்டர் பண்ணிருப்பான். அதை போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு வந்து வேற ரைடரை பார்த்து நான் தான் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எங்க அந்த ஷர்ட் வாங்கணும்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி நான் இதை ஆர்டர் பண்ணி தான் வாங்க வெளியெல்லாம் போகல அப்படின்னு சொல்லுவானா. அவன் அந்த ஃப்ளோரை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நீ கீழே பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. நீ இந்த வீட்டுல இல்ல அப்படி இருக்கும்போது நான் இப்படி போய் பார்சல் வாங்குறத ஒரு நியாயமான கேள்வி கேட்கும்போது இவனுக்குமே சர்ச்சில் இருந்து ஆர்டர் வந்துருது, அதனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி ஓகே அப்படின்னு விட்டுருவான். ஈவினிங் நம்ம ஹீரோ வந்து நெக்ஸ்ட் அவங்களோட பேஸ் எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு 4 லொகேஷன் பார்த்து வச்சிருக்காரு. அதுக்குள்ள எங்கேயாவது கிரெயின் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருமே எதிர்பார்க்கறாரு. அதனால அந்த 4 சிட்டிக்குள்ள எங்கேயாவது நம்மளோட பேச மாத்திரம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ்டர் என்ன பண்ணலாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு சேபர் வந்து கேஸ்டர் வேற ஒரு ஆளா நினைச்சிட்டு இருக்கானா. இதை வந்து நம்ம ஹீரோ ஒரு அட்வான்டேஜா பாக்குறாரு. சோ தட் அவன் நம்மளை தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரா. சேபர் வந்து அவன் வேற எந்த பிரச்சனையும் பண்றதுக்குள்ள நம்ம வந்து அவனை தேடி போனோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கிழிச்சு வந்து அவ கேட்ட கேள்விக்கு அது பதிலே சொல்லாம கிளி வந்து எப்பவுமே இப்படிதான் நடக்கும். 2 பேருமே மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. சேபர் சொன்னதை காதலே எடுத்துக்காம ஐரிஸ்ல பார்த்து நம்ம அந்த இடத்துல செட் பண்ண எல்லா ஸ்பெல்லும் செக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பண்ணிட்டேன். ஆனா இப்போதைக்கு நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, நம்ம கேனித்தை டிஃபீட் பண்ணி 18 மணி நேரம் ஆகுது. ஆனா எல்லாமே சேபரோட ஹேண்ட் வந்து ஹீல் ஆகல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லான்சர் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும். நம்ம ஏன் சேபரை ஃபர்ஸ்ட் லான்சர் கூட ஃபைட் பண்ண விட்டுட்டு அவன் வந்து ஃபுல் ஹீல் ஆன பிறகு கேஸ்டர் கூட ஃபைட் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவசியம் இல்லை. இப்போதைக்கு நம்மளோட பிளான் என்னன்னா, சேபரை யூஸ் பண்ணி அவனை டிஸ்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ண போறோம். அதுக்கு ஐரிஸ்ல ஆச்சரியத்தோட நம்ம சேபரை கேஸ்டர் கூட சண்டை போட விட போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அவனை வேற யார்ட்ட பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரா. கிரிட்ஸ் வந்து அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது சைட்ல இருந்து இவங்க 2 பேரையும் போட்டு தரலாம் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு சேபர் வந்து உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த ஹீரோ ஸ்பிரிட் எல்லாத்தையுமே எவ்வளவுக்குள்ள கேவலப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு நீங்க கேவலப்படுத்துறீங்க, எதுக்காக என்ன ஃபைட் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோட கேட்பாளா. அப்ப நான் ஐரிஸ் கிரிட்ஸ்க்கு பார்த்து இப்ப நம்ம கிடைச்ச நியூட்ரல்ஸ் படி நம்ம கேஸ்டர் வேற யாரு கூட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆனா நம்ம ஹீரோ அவங்களோட ஜட்மெண்ட் எல்லாம் நான் நம்ப போறது கிடையாது. அவர் வந்து அசாசின் மாஸ்டருக்கு அடைக்கலம் கொடுக்கும்போது அவர் வந்து நல்ல ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒருமே டோக்கியோமி கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கிரிச்சி ஒரு இடத்துல தனியாக நின்றுட்டு இருப்பாரா. இடத்துல கிரிச்சி பாக்குறதுக்காக ஐரிஷில் வருவாங்க. அப்பதான் கிரிச்சி ஐரிஷில் பார்த்தா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களால் முடிவு பண்ண என் கூட வருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்கள நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க கூட நம்மளால ஓட முடியும் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனா ஐரிஷில் வந்து கிரிச்சி நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே போய், ஏன்னா நீ எப்பவுமே இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து திரும்ப போகவே மாட்டேன், இப்படி போனாலுமே கூட ஒன்னே ஒன்னாலும் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ ஐரிஷ் கிட்ட வந்து சொல்றாரு, டோனி கீழே வந்து என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க, கேனித்த ஒரு பெயிட்டா யூஸ் பண்ணி என்ன வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, ஆல்ரெடி இந்த கிரெயிலுக்காக ஒன்னே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நீ வந்து கேட்சியில விட்டு வந்திருக்கும், இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஐரிஷிலுமே நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை எப்பவுமே தனியா ஃபைட் பண்ண விட மாட்டேன், ஷேபர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா எங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது, எனிமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இதே மாதிரி நம்ம ஹீரோ கண்ணு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐரிஷில் வந்து அந்த பால் மூலமா வெளியே என்ன நடக்கு அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி கேஸ்டர் வந்து ஷேபரை தேடி வந்திருக்கானா, கூடவே நிறைய குழந்தைகளே கூட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது ஷேபர் அவங்க ஃபைட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கேஸ்டருக்குமே இவங்க அவனை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. அதனால சேபரை பார்த்து நீ வர வரைக்கும் நான் ஒரு கேம் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கிட்டே நீங்க என் கிட்ட இருந்து ஒளிஞ்சிருக்கணும், அப்படி உங்களால ஒளிஞ்சிக்க முடியலன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தனோட மண்டையை நசுக்கியே கொண்டுருவான். அதெல்லாம் பார்த்து ஐரிஷிலுமே கிரிச்சி ஒரு மாதிரி பாப்பாங்களா, கிரிச்சி வந்து உடனே சொல்லிருக்க மாட்டாரு, அவரோட பார்வையிலேயே அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஐரிஷிலுமே சேபரை கேஸ்டரை டெபியூட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அடுத்து சேபர் வரதுக்குள்ளேயே 2-3 பசங்களை கொண்டு போட்டிருப்பான். அப்பதான் சேபர் அவன் கையில இருக்கிற அந்த பையனை விட சொல்லுவாளா, அவனுமே அந்த குழந்தை கிட்ட அவனோட சந்தோஷத்தை தேடிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அவனுமே அந்த குழந்தை கிட்ட இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா போனா ஒரு கேஸ்டல் வரும், அங்க போன பிறகு நீ சேஃப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, சடனா அந்த பையனோட முதுகு வந்து பர்ஸ்ட் ஆகி உள்ள இருந்து ஒரு டெண்டகிள்ஸ் மாதிரி வந்து சேபரை கேட்ச் பண்ணுது. அந்த குழந்தைய வந்து ஒரு பெயிட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். அந்த மாதிரி ஒண்ணு மட்டும் இல்ல, அதே மாதிரி நிறைய திங்ஸ் வர ஆரம்பிக்குதா. அதான் வந்துட்டு அப்பவே சொன்னேன், உன்னை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. சேபர் வந்து அந்த கிரியேச்சர்ஸ் எத்தனை பேரை வெட்டி போட்டாலும் அதுக்கு மறுபடியும் ப்ரொவைட் வந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஐரிஷில் வந்து அந்த பவுல் மூலமா சேபர் கண்டிப்பா வின் ஆயிருவாள் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட பாத்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு அதை பத்தி கேர் பண்ண மாதிரியே தெரியல. ஆயா கிட்ட ஐரிஷில் கூட்டிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டைப் போங்க அப்படின்னு சொல்லுவாரா. ஐரிஷில் என்னால இந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. சேபர் இந்த இடத்துக்கிட்ட ஃபைட் பண்றான்னு சொல்லும்போது நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. இது வந்து இப்போதைக்கு ஒரு சேஃபான பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ஐரிஷிலுக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவன் இன்னொரு சர்வெண்ட் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல சேஃபர் இதுக்கு எவ்வளவு நேரத்துல திரும்ப வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கேன். அவன் அவனோட கையில வந்து ஒரு புக் இருக்கிறத பாக்குறான், அதுதான் அவனோட நோபல் சண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணி அது திரும்ப வர வச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் கேச்சரம் என்ன எதுக்கு நான் அவைக்கனே ஆக மாட்டேங்கிற ஜானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். என்னடா கிட்ட ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சேபர் அட்டாக் பண்ண வரும்போது இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் ஒரு டைம்ல சேபரை வந்து கேட்ச் பண்ணிடும். நான் மாட்டிக்கிட்டேன், என்ன தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் கட் பண்ற மாதிரி இருக்குது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி லான்சர் வந்து சேபரை காப்பாற்ற வந்துருப்பானா. வந்த உடனே ஒரு கிங் ஆஃப் நைட் வந்து இந்த அளவுக்கு அடிவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி காமெடி
பண்ணிட்டு போனா. அப்பதான் லான்சருமே கேஸ்டர் பார்த்து அவளுக்கு ஒரு கை செயல இருந்து பேருக்கு அது காரணம் நான் தான். அப்படி இருக்கும்போது அவளை நான் தான் டிஃபீட் பண்ணுவேன், வேற யாரையும் டிஃபீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. கேஸ்டருமே ஷேபரோட கை உடம்பு ஃபிளஷ் அது எல்லாமே எனக்கு தான் சொல்ல மாட்டேது, இவன் அவளை எனக்கு தான் சொல்ல பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு லான்சருமே உன்னோட லவ்க்குள்ள நான் தலையிட மாட்டேன், அவனை நான் மட்டும் தான் டிஃபீட் பண்ண, வேற யாரையும் டிஃபீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது ஷேபர் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சிருக்கான். ஆனா அப்படி யோசிக்க மாட்டா வந்து ஒரு டிஃபரெண்டான பிரீட். நெக்ஸ்ட் ஷேபர் லான்சர் சேர்ந்து கேஸ்டர் அட்டாக் பண்ண போக இந்த சமயத்துல கைங்கிட்ட இந்த கேஸ்டர் கிட்ட வந்துட்டான். அவனோட ஃபேமிலி வந்து வாட்டர் ஸ்டேட் மேஜிக்ல தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு அலுமினியம் லிக்விட் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். அதை யூஸ் பண்ணி அந்த கேஸ்டர்லயே உடச்சிட்டு உள்ள வருவானா. உள்ள வந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் கொஞ்சம் பேர் ஸ்டெப் எடுத்து உள்ள வச்ச உடனே சுத்தி இருக்கிற எல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த வாட்டர் ஷீட் மாதிரி யூஸ் பண்ணி தப்பிச்சிருவான். நம்ம ஹீரோ எப்படிதான் வருவான்னு சொல்லி ஆல்ரெடி டேப்ல செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்பதான் அலுமினியம் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து யாராவது பிரீத் பண்ணாலும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவான் போல. யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய ரூம்குள்ளே வந்துருவானா. ஹீரோ வந்து அவனை ஷூட் பண்ணி பாப்பாரு, ஆனா அவரால் அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் கேனிட்டு வந்து அவர் அட்டாக் பண்ணான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து டைம் எல்டர் அப்படிங்கிற அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அவரோட பவர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அவரோட பாடியில இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ இருக்குல்ல, ஸ்பீட் பண்றது மூலமா ஹியூமன் ஐஸால பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடா போக முடியும். இது வந்து டைம் எல்டர் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்குமே நம்ம ஹீரோ யூஸ் பண்ண டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்போ அவனோட பாடி வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண பிறகு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இங்கதான் கிட்ட எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறான். அதான் நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருவானா. நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நிற்கும்போது இடத்துக்குமே அந்த லிக்விட் வந்து நம்ம ஹீரோ தேடி வந்திருக்கோம். அதான் அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் இருக்குல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. அவனுமே அந்த இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருப்பான். அதுவுமே அந்த இடத்துக்கு போன மாதிரி தெரியல. இவருமே அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேர் பயம் வந்து கேட்சலா நடந்த ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணுவாரா. பட் அது எப்படியா வந்து அடுத்துருவான். அதான் அவட சொன்ன யூஸ்லெஸ் சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர்கிட்ட இந்த ஏரத்துக்கு வீசிட்டு அந்த பிஸ்டலை கையில் எடுப்பாரா. அதோட இந்த எபிசோடுமே இந்த இடத்துல